கிரியேட்டர்ஸ் அப்புறம் வந்து சீரியஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தோடனே அதுக்கே மீம்ஸ் அடிச்சு தூக்கிட்டாங்க. என்ன பத்தியா கலெக்டர் மீட்டிங்ல என்ன சார் பேசுறீங்க? அட்மின்ஸ் அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ் மீட் சரி உள்ள விட்டுச்சு சக்சஸ் சாமி பணத்தை வைடா. புரட்சிக்காக வீட்ல வேற வேலை வெட்டி இல்ல, அதான் உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு மீம் போட நீங்க எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. உடனே மீம் கிரியேட்டர் நீங்க எவ்வளவு குடிப்பீங்க? சூப்பரா பண்றீங்க சார். அல்டிமேட் சார். थैंक यू. குச்சமே இல்ல. அருமையா சொன்னீங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. இந்த பக்கம் நீங்க பார்த்த மீம்ஸ்ல ரொம்ப சென்சிபிளான ரொம்ப அழகான ஒரு மீம் இது. எல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. இல்ல ஆக்சுவலா பரோட்டா மாஸ்டர்னு ஒரு பேஜ் இருக்கு. ஆக்சுவலா அந்த அட்மின் இருக்காரான்னு தெரியல. வெரி சென்சிபிளா டீல் பண்ணுவாங்க. அந்த ஐயோ சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார் ஃப்ராட் சார். ரொம்ப இந்த லீனிங்கா இருக்காரு, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ அந்த ஐடியாலஜிக்கோ லீனிங்கா இருக்காருன்னு சொல்ல முடியாது. I know. போன்ல வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. அண்ணி ஒரு நிமிஷம் சார். ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. என்ன சார் சைபர்ல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. கம்ப்ளைண்ட் வந்துருக்கு சார். சும்மா ரிசர்ச் போலான்னு வந்தோம், வேற ஒன்றும் கிடையாது. யாரும் பயப்பட வேண்டாம். பொய் 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 சார் நேம் வந்திருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. பஞ்சாப் பாஸ்கர், ராகுல் சேகர், ஜாமி, சரண்ராஜ், பாலாஜி. கீழே வாங்க. खत्म. बाय बाय टाटा गुड बाय गया. ஷோ போயிட்டு இருக்கு சார். ஷோ போயிட்டு இருக்கு. இது என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் இது? என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. சேனல்ல பேசுவோம். பேசலாம். நீங்க எப்படி நேரா தடால்னு உள்ள வருவீங்க? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நல்லா இருக்குதா? ரொம்ப பிரமாதமா. அட பொம்மால. எனக்கே சர்ப்ரைஸ் இது. ஐயம்மா. ஏய் இருக்குது. இல்ல உண்மையிலேயே வெளியில காட்டிக்கலாம் முதல்ல ஒரு அதிர்ச்சி இருந்தது. வெளியே தான் பாம்பா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஒரு ஐயோ அவர் பாக்குறதுக்கே அப்படியே தத்ரூபமா அதே. Is it? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் இல்ல உங்க மூஞ்சில நான் பார்த்தேன். கடைசி தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ வீட்ல வேற சொல்லிட்டு வந்தமே செருப்படியோட வீட்டுக்கு போவோம். ரொம்ப பயந்துட்டுச்சு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கண்டென்ட் எனக்கு கிடைச்சது வச்சு செஞ்சோம் அப்படின்னா அது என்ன கண்டென்ட்? கண்டிப்பா தலைவர் விஜயகாந்த் தான். நீங்க வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. லேட்டஸ்டா வந்தது சிங்கம் 3ன்ட்டு. அதை வச்சு நான் நல்லா செஞ்சுட்டேன் நானு. அதனால நிறைய திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. வந்து முக்கியமா நியானால இருந்த பேய் மந்திரவாதி அது வந்து 3 வாரத்துக்கு மேல ஓடிச்சது. நாய் வேற குலைக்குதுங்க. பேய் வந்துச்சு. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைனா வாழமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடு. வரட்டாமாமே. இந்த வருஷம் நிறைய நான் நோட் பண்ணதுன்னா நடிகர் சங்கம் எலெக்ஷன். ஓகே. அதை வச்சு நிறைய மீம்ஸ். நீதி நியாயம் ஜெயிச்சது. கீர்த்தி சுரேஷும் மஞ்சிமா மோகனையும் வச்சு மன்னை சாதிக்குன்னு ஒருத்தருக்கு யூஸ் ஆச்சு. அவர் என்ன பண்ணுவாருன்னா சரி இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி வச்சிருக்க? கண்ணில் நல்லா சிக்னாரு. எந்த கான்செப்டும் இல்லை, ரொம்ப வறட்சி. அவரை வச்சு அடிச்சோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அவரை வச்சு அடிச்சோம். ராஜ்மோகன் இருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து அந்த புட்சட்னி வீடியோ சொன்னாரு, அதை வச்சு செஞ்சாங்க. ஒரு முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. ஸ்னேகன் வந்து இடையில ஒண்ணு சொன்னாரு, என்னமா ஆச்சு உங்களுக்கு இப்படி ஒரு கவிதை சொன்னார். அதை வச்சு ஒரு வாரம் செஞ்சோம். உன்னையே விட்டு வைக்கல அந்த குரங்கு. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல நான் அம்மாவா மாறினேன் அப்படின்னு அது 2 வாரம் ஓடுச்சு. என்னடா ஏ. அப்புறம் ப்ளூ சட்டே ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேரும் எப்பப்பெல்லாம் ரிவ்யூ போறாங்களோ வச்சு செய்வாங்க. உனக்கு ஆகணும்டா. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அதை வச்சு செமையா செஞ்சாங்க சார். சரவணா ஸ்டோர்ஸ் நிறைய ட்ரால் இருந்தா நிறைய மீம்ஸ் இருந்த ஒரு இது. ஸோ அதுலேருந்தே அவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜர். இருந்துட்டு போ. ஆரம்பத்தில் சில வருத்தங்கள் இருந்தது. போக போக எவ்வளவோ விளம்பரங்கள் வந்தாலும் கூட பயத்துல ஒடுக்கு போயிட்டான். சஜா நம்மளை மட்டும் கலாய்க்கிறாங்க அப்படின்னா அந்த தாக்கத்தை அவங்கள ஏற்படுத்தி இருக்கு அந்த விளம்பரம். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆக்சுவலா ஏன் இதை டார்கெட் பண்ணீங்க?
எங்க 2 பேரும் என்னன்னா பண்ணுங்க, தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. காரணம் சரி, அதுல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரலாம். பட் ஆனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே ஒரு 50 தடவை அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இங்க படிக்கும் போதே வேலை குடிக்கிற ஒரு வாய்ப்பை என்னன்னே தெரியாமலே கலாய்க்கிறாங்களே. சென்னை அமிர்தன் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அது கொடுக்குற ஓவர் ஹைப் தான். அதுக்கு முன்னாடி ஓவரா ஹைப் பண்றதுனால தான் சார் கலாய்க்கு. ஹைப் இஸ் தி ரீசன். ஓவர் ஆக்டிங்கா இருக்கு சார், விளம்பரம் ஏத்துக்க முடியல அந்த மாதிரி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அதிகமாக ஒரு விஷயத்தை ப்ரோமோட் பண்ணுகிற போது பீப்புள் வந்து கொஞ்சம் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தெரியுது, நீ மூடு. இங்க யாரெல்லாம் மீன் போட்டாங்களோ அவங்களுக்கு கை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஒரு லெவல்ல. நக்கல்யா அவனுக்கு. அப்படியே வாழ்த்துக்கள். சரி போ. பண்ண மீம்ஸ்ல எனக்கு இதுல எல்லாம் விமர்சனம் இருக்கு அப்படின்னா எது? இருந்தாலும் நேர்ல பேசி கிளியர் பண்ணுவோம். போமா. சரவணா ஸ்டோர் பிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து செமையா ட்ரால் பண்ணாங்க. 1 மாசம் வந்து ட்ரால் பண்ணாங்க சார். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. மீம் செஞ்சவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவரை வந்து பயங்கரமா ட்ரால் பண்ணாங்க. கொஞ்சம் பாசிட்டிவா யாருமே பேசவே இல்லை. முழுக்க முழுக்க அவரை வந்து டீக்ரேட் பண்றதுதான் நடந்துச்சு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ட்ரோலிங்ன்றது அது 1 வீக் கான்செப்ட். அது அப்பயே மறக்கிறது தான். இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா. ட்ரோல் பண்றீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். இப்ப வந்து ட்ரோலே காரணம் இல்லாம பண்றதாங்க. இல்ல சார், காரணம் இருக்கு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. காரணம் இல்லாம யாரும் ட்ரோல் பண்றது காரணம் நான் சொல்லவா? சொல்லுங்களேன். என்னால வந்து அன்ஷிகா கூட நடிக்க முடியல. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? அவன் நடிக்கிறானேன்றனால நான் ட்ரோல் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. பாசிட்டிவ் கிடையாதுங்க. ட்ரோல்னா நான் உங்களை கலாய்க்கிறேன், அது எப்படி பாசிட்டிவா மாறும்? ஜஸ்ட் 1 வீக் எங்களோட டைம் இதுக்கு நாங்க பண்றோம், அவ்வளவுதான். கிண்டல் பண்றவங்க கேலி பண்றவங்கிறதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நான் கேட்டேன்ல, என்னால ஹன்சிகாவோட நடிக்க முடியலன்றீங்க. ஹன்சிகா இஸ் an ஆப்ஜெக்ட் உங்க மைண்ட்ல. நான் சொல்றேன், ரத்தம் செத்த பேடி பயலே, எடுபட்ட பயலே. நீங்க ஆப்ஜெக்ட்டா பாக்குறீங்கிறது பிரச்சனை. நான் சொல்றேன், நான் அதை உங்களை குற்றமா சொல்லல, அதை சென்சிட்டிவா பாருங்கன்னு சொல்றேன். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? கவுண்டர் மணி வந்து ஒருத்தர் பார்த்து டக்காட்டி மண்டையா சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் மண்டையை எப்படி அவர் அப்படி கூறலாம்? சீரியஸ் அடிக்கிற வேற, விளையாட்டு அடிக்கிற வேற சித்தப்பு. உங்களை பார்த்து ஸ்ப்ரிங் ரோல் மண்டையா, டே அரட்டவு சார் எப்படியாவது கூப்பிட்டேன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்க. ஏண்டா நானே ஒரு பெரிய ஆக்கர்ரா, என்கிட்டயே அவங்க வேலையை கேட்டுறீங்களா? இப்ப எல்லாரும் முன்னாடி இப்படி நான் கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பீங்க? கட்டாயம் மூஞ்சிலே குத்துவீங்க வந்து. கடையாவே சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஒரே நிமிஷம், நீங்க இவ்வளவு சொல்றீங்களா? குட் மீம்ஸ் பேட் மீம்ஸ் சொல்றீங்க. அப்ப நீங்க குட் மீம்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, பேட் மீம்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பத்திட்டு உட்கார்ற. நீங்க ஏன் கெட்ட மீம்ஸ் பத்தி மட்டுமே பேசுறீங்கன்னா, நாங்க ஏன் கெட்ட மீம்ஸ் பத்தி பேசுறோம்னா அது வெளியே தள்ளணும்னு நினைக்கிறதுக்காக பேசுறோம். பிக் ஜோக், பிக் ஜோக். இட்ஸ் a joke.